இந்த மண்ணில் எத்தனையோ காலங்கள், எத்தனையோ தலைமுறைகள் கடந்து சென்றுவிட்டன. ஆனால் அந்த வரலாறுகள் சில மண்ணடியில் மறைந்தபடியே இருந்தன. இந்திய பண்டைய நாகரிகத்தின் மறைந்திருக்கும் ஒரு அத்தியாயம். ராஜஸ்தானின் பஹஜ் கிராமத்தில் நடந்த ஒரு அதிசய அகழ்வாய்வில் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தொல்லியல் துறை தோல்பூர் மாவட்டத்தின் பஹை என்னும் கிராமத்தில் 5 மாதங்கள் நடைபெற்ற இந்த அகழ்வாய்வில் கிமு 3500 முதல் கிமு 1000 வரையிலான நாகரிகத்தின் தடங்கள் வெளிப்பட்டுள்ளன. இங்கு 23 மீட்டர் ஆழத்தில் ஒரு பண்டைய நதிநீர் வழிச்சுருக்கம் பாலியோசேனல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை ரிக்வேதத்தில் கூறப்படும் சரஸ்வதி நதியுடன் தொடர்புபடுத்துகின்றனர். இந்த நீர்வழியே அந்நாட்களிலிருந்த நாகரிகத்துக்கு தண்ணீர் மற்றும் வளம் வழங்கிய புனித நீராயிருக்கும் என நம்பப்படுகிறது. மதுராவிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த இடம் சரஸ்வதி நதி தொட்ட நாகரிகத்தை புரிந்து கொள்ள ஒரு முக்கிய தளமாக இன்று மாறியுள்ளது. இந்த அகழ்வாய்வில் பழமையான சிலைகள், ஆபரணங்கள் மற்றும் பழங்கால நாணயங்கள் போன்றவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சுமார் 4 மீட்டர் ஆழத்தில் ஒரு பெண் எலும்புக்கூடு, வெள்ளி மற்றும் செம்பு நாணயங்கள் கூட கிடைத்துள்ளன. இந்த கிராமம் கிருஷ்ணரின் பேரன் வஜ்ரநாதனுடன் தொடர்புடையதா என்னும் சந்தேகம் எழுந்ததால் 2024ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி முதல் இங்கு அகழ்வாய்வு பணிகள் தொடங்கப்பட்டன. மிக பெரிய ஒரு கண்டெடுத்தல் மகாபாரத காலத்தில் இருந்ததாக கருதப்படும் யாக குழிகள், 15 யாக குண்டங்கள், சிவன் மற்றும் பார்வதி சிலைகள், அரிய கற்களால் செய்யப்பட்ட முத்துக்கள், எலும்புக் கருவிகள், சங்கு வளையல்கள், இவை அனைத்தும் கிமு 1000 ஆண்டுகளுக்கும் முந்தையவை. பிராமி எழுத்துக்களுடன் கூடிய முத்திரைகள், மகாஜனபதா காலத்துக்குரிய குடங்களுக்குள் வைக்கப்பட்ட செம்பு நாணயங்கள். இது இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான புள்ளியை நமக்கு நினைவுறுத்துகிறது. அதே சமயம் மண்ணின் அடியில் சுவர்கள் மற்றும் கட்டிடங்களை அடையாளமாக காட்டும் கட்டமைப்புகளும் வெளிப்பட்டுள்ளன. ஜெயின கல்வெட்டுகளில் இந்த பஹஜ் கிராமம் வஸ்நகர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு உள்ள மண்டங்கள் கங்காளி டிலா என்று அழைக்கப்படுகின்றன. பஹஜ் என்பது வஜ்நகர் என்ற பெயரின் தத்பவம் என நம்பப்படுகிறது. ஆனால் வருத்தமுடன் சொல்வதெனில், இன்றைய நகர வளர்ச்சியின் காரணமாக இந்த பண்டைய மண்டத்தின் ஒரு பகுதி இடியடிக்கப்படுகின்றது. இந்த மண்ணின் அடியில் இன்னும் எத்தனையோ கதைகள் சுட்டிக்காட்டாமல் உறங்கிக் கிடக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு அகழ்வும் நம்மை நம் அடையாளத்திற்கு இன்னும் நெருக்கமாக கொண்டு செல்கிறது.